ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே அமிழ்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையளவு சுண்ட வத்தல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுண்ட வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல் அல்லது மிளகு தக்காளி வத்தலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுண்ட வத்தலை எண்ணெயிலே சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிறப்ப உங்களுக்கு அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10-15 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு சின்ன வெங்காயமும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்ப உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2-3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா இந்தளவு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நம்ம கரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மறுபடியும் நீங்கள் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான வத்தல் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உணவே அமிழ்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.